இத்திருப்பலியானது இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ரோஸ்லின் நாதன் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஏசி தாஸ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஆரோக்கியதாஸ் இவரின் ஆண்மையை மாற்றிக்காகவும், இருதயநாதன் இவரின் ஆண்மையை மாற்றிக்காகவும், செல்லம் லூர்து சுவாமி ஜான்சன் இவரின் ஆண்மையை மாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதரின் அடிப்படை உரிமைகளில் மிகவும் முக்கியமானதும் முதன்மையானதும் உணவு உரிமையாகும். இந்த அடிப்படையான உணவு இல்லாத பொழுது பசி, பட்டினி போன்ற துன்பங்கள் வருகின்றது. மேலும் கொலை, கொள்ளை போன்ற தீமைகளுக்கு வழிவகுக்கின்றது. ஆனால் இன்று நாம் பல உள்ள பசிகளுக்கு ஆளாகுகின்றோம். அறிவு பசி, பணப்பசி, மேலும் அதிகாரம் பசி. இத்தகைய பசிக்கு அழிவுதான் நேரும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, என்னிடம் வாருங்கள், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று நமது ஆன்மீக உணவை, ஆன்மீக பசியை போக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே நம் உடல் மற்றும் உள்ள பசியை பற்றி சிந்திக்காமல் நமது ஆன்மீக பசியை சிந்திக்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் இழந்து ஆண்டவருக்காக வாழ்வோம் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறைநிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்து உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றுக்குள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாட்களில்
தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூர் செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்திடு, சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின்பு திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பிரயாணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். உணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் என் நாவில் எப்பொழுதும் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. பல்லவி. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. அப்படியே திருப்பி அதே தான். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு
உங்களுக்காக தம்மை கருவுண வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விண்ணகத்தினின்று இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரிந்தவர்களே. அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருபவர் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொண்டிருக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொண்டிருக்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துவ வாழ்வு எவ்வளவு சிறந்தது, அதுவும் முக்கியமாக ஒரு சவாலான ஒரு வாழ்வு என்பதை நமக்கு மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இன்றைய 3 வாசகங்களை பார்த்தோம் என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எலியா உடல் சோர்ந்து பாலைவனத்தில் அவர் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை வாசிக்க கேட்டோம். இரண்டாவது வாசகத்திலே எபேசு நகர கிறிஸ்துவர்கள் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும்
அவர்கள் வாழ்ந்த கடந்த கால வாழ்க்கையை விட்டு வர மனமில்லாதவர்களாக ஒரு மதில் மேல் இருக்கிற பூனையை போன்று கிறிஸ்துவும் வேண்டும், தாங்கள் வாழ்ந்த இறந்த காலமும் வேண்டும் என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எளிய குடும்ப பின்புலத்தை வைத்து அங்கே இருக்கிற மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள இடரப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே மூன்றுமே இன்றைய திருப்பாடலினுடைய அழைப்புக்கு முரண்பாடான ஒரு அனுபவத்தை தான் நமக்கு கொடுக்கிறது. அப்புறம் எப்படி ஆண்டவர் இனியவர் என்று நாம் சுவைக்க முடியும்? அதுதான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கிற ஒரு சவாலான நிகழ்வு. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா 400 பாகால் இறைவாக்கினர்களை கொன்று குவித்துவிட்டு அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் பெறுகிறார். ஒரு 400 போலி இறைவாக்கினர்களை கொன்ற மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு அந்த ஒரு நிகழ்வை கொண்டாடி இருக்க வேண்டும், எவ்வளவு வல்லமையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இசபேல் என்ற அந்த ராணியை கண்டு பயந்து, அதே போன்று தான் செய்த அந்த செயலை நினைத்து தன் மீது கோபப்பட்டு கொண்டு, தன்னுடைய இறந்த கால வாழ்க்கையை நினைத்து தன்னை சபித்துக் கொண்டு, அவர் நிகழ்காலத்திலே இருக்கிற அந்த ஒரு நிலையை கண்டு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு மனிதராகத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற இறைவாக்கினர் எலியா. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எவ்வாறு ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பார்க்க முடியும்? அவர் உடல் மனம் சோர்ந்திருக்கிற பொழுது என்ன வருது? தூக்கம் வருது. ரெண்டுமே சகோதரர்கள் மாதிரி. நாம் உடல் சோர்ந்திருக்கிற பொழுது, மன சோர்ந்திருக்கிற பொழுது நாம் உறங்கி விடுவோம். அப்படி உறங்குகிற அந்த எலியாவை வானதூதர் தட்டி எழுப்பி அவருக்கு உணவு கொடுக்கிறார். மீண்டும் உறங்குகிறார். மீண்டும் 2வது முறை அவரை எழுப்பி அவர் மேற்கொள்ள இருக்கிற அந்த பயணத்தை பற்றி அவருக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே இறைவனுடைய உணவை உண்ட இறைவாக்கினர் எலியா அதுவரை பலவிதமான எதிர்மறையான அனுபவத்தில் இருந்த இறைவாக்கினர் எலியா தான் ஒரு உன்னதமான வல்ல செயலை செய்திருந்தாலும், கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வை செய்திருந்தாலும், சோகத்தில் இருந்த அவர் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு ஒரு புது பயணத்தை, ஒரு புது வாழ்வை தொடங்குகிறார். ஆகவே இறைவன் கொடுத்த அந்த உணவு ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று அவர் சுவைப்பதற்கான ஒரு கருவியாக, வழியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்வில் கூட நாம் கொண்டாட வேண்டிய பல தருணங்கள் நாம் தோல்வியை அனுபவிக்கக்கூடிய தருணங்களாக மாறிவிடுகிறது. நாம் இனிமையான ஒரு அனுபவத்தை பெற வேண்டிய அந்த தருணம் நம்முடைய வாழ்வில் துன்பத்தையும் சோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணங்களாக மாறியிருக்கும். நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் இறை நம்பிக்கையை, இறைவன் மீது கொண்டிருக்கிற அந்த எதிர்நோக்கில் நாம் உறுதியாக இருக்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் இனிமையானவர் என்ற அந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பார். இன்றைய 2வது வாசகத்திற்கு வந்தோம் என்றால், நான் கூறியது போல அந்த எபேசு நகர கிறிஸ்தவர்கள் குழப்பத்தோடு இருக்கிறார்கள். கடந்த கால வாழ்வையும் அவர்களால் முழுமையாக விட்டு வர முடியவில்லை. அதே போன்று கிறிஸ்துவுக்காக முழுமையான அந்த மனநிலையோடு, கிறிஸ்துவின் மீது முழுமையான அன்போடு அவர்களால் வாழ முடியவில்லை. இன்றைய 2வது வாசகத்திலே கிறிஸ்துவனுடைய அன்புதான் அவர்கள் வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை புனித பவுலடியார் மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் அன்றாட வாழ்வும் இப்படி நாம் எடுக்கிற அந்த தெரிவுகள், சாய்ஸஸ், அதற்கு நடுவில் குழம்பி போன ஒரு வாழ்வாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்துவையும் முழுமையாக என்னால் அன்பு செய்ய முடியவில்லை, அதே போன்று இந்த உலகம் கொடுக்கிற அந்த மாய இன்பத்தையும் முற்றிலுமாக விட்டு வர முடியவில்லை. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, பெரும்பாலான கிறிஸ்துவ வாழ்வு இந்த 2 தெரிவுகளுக்கு மத்தியிலே குழம்பி போன ஒரு வாழ்வாகத்தான் இருக்கிறது. அந்த எபேசு நகர கிறிஸ்துவர்களை போன்று அங்கே ஆண்டவர் உண்மையான மன அமைதி, உங்களுடைய மனதிற்கு தேவையான உணவு என்னிடமே இருக்கிறது என்பதை இந்த 2வது வாசகத்திலே அந்த கிறிஸ்துவ அன்பின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே,
கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மில் மன அமைதி உரித்தாகும், நமக்கு கிடைக்க அது வாய்ப்பாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்று எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லையும் மருந்தகத்திலும் கிடைக்காத சில விஷயங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இணையதளத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்றாட உடற்பயிற்சி, இயற்கை உணவு, அதே போன்று முகமலர்ச்சியோடு இருக்கிறது, மற்றவர்களை மன்னிக்கிறது, பசுமையான காய்கறிகளை உண்பது, நன்றியுள்ளத்தோடு இருப்பது என்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது எல்லாம் இல்லைன்னா நீ என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் உன்னுடைய உடலும் மனமும் அமைதியாக இருக்காது. ஆகவே இன்றைய 2வது வாசகத்திலே கூறப்படுகிற அந்த நற்காரியங்கள் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் இனியவர் என்பதை நம்மால் நிச்சயமாக சுவைத்து பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்விலே the choice that we make, நாம் எடுக்கிற அந்த தெரிவுதான் நம்மை இறைவன் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. ஆகவே நாம் எதை நம்முடைய அன்றாட வாழ்விலே தெரிவு செய்கிறோம் என்பதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எளிய குடும்ப பின்புலம் அங்கே இருக்கிற மக்களால் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடரல் படுகிற நிலைக்கு அவர்களை அழைத்து செல்லுகிறது. நம்முடைய வாழ்வும் பெரும்பாலான நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் prejudices, மற்றவர்களை பற்றி நாம் நம்முடைய மனதிற்குள் கட்டி வைத்திருக்கிற முன்சார்பு எண்ணங்கள். இவன் இப்படிதான், இந்த குடும்பத்திலிருந்து வந்தா இவன் இப்படிதான் இருப்பான் என்று தீர்ப்பிடுகிற மனநிலை. அந்த தீர்ப்பிடுகிற உரிமையை யார் கொடுத்தது நமக்கு? ஆனால் நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே நம்ம என்னவோ இறைவனுக்கு முன்பாக தூயவர்கள் போன்றும் நீதிமான்களை போன்றும் மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் அயோக்கியத்தனம் பண்ணுவது போன்று மற்றவர்களை அந்த தீர்ப்பிடுகிற மனநிலையோடு நாம் அவர்களை பற்றி அது உண்மையாக இருக்காது, ஆனா அதை ஏற்றுக்கவும் மாட்டோம். ஆனா நான் என்னுடைய மனதுக்குள் இவன் இப்படித்தான் என்ற அந்த கட்டி வைத்திருக்கிற அந்த முன்சார்பு எண்ணங்களை அடிப்படையாக வைத்தே நான் ஒருவனை பார்க்கிறேன், ஒருவனை மதிப்பிடுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நற்கருணையை நாம் ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியிலும் உட்கொள்ளுகிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்விலே ஒரு நேர்மறையான தாக்கத்தை, மாற்றத்தை கொண்டு வராமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய வாழ்வு முறை, நாம் மற்றவர்களோடு கொண்டிருக்கிற உறவு முறை, நான் மற்றவர்களை அந்த தீர்ப்பிடுகிற மனநிலையோடு, நான் அவர்களை பற்றி கட்டி வைத்திருக்கிற அந்த முன்சார்பு எண்ணங்களோடு அவர்களை அணுகுகிற பொழுது நீ எத்தனை முறை நற்கருணையை உட்கொண்டாலும் உன்னுடைய வாழ்வு மாறாது, அது நேர்மறையான தாக்கத்தை கொண்டு வராது. ஆகவே மற்றவர்களை இன்றைய 2வது வாசகத்திலே கூறப்படுவது போல அந்த நற்பண்புகளை, நற்காரியங்களை, அந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவர்களை நாடுகிற பொழுது, அவர்களை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவர்களுடைய பலவீனங்களோடு அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நாம் உட்கொள்ளுகிற நற்கருணை நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகிறார், உங்களுடைய உடல், மன, ஆன்ம நோய் நீக்குவது என் வழியாக மட்டுமே. இந்த 3 வகையான பசி தீர்வதும் என் வழியாக மட்டுமே. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு, எதிர்நோக்கோடு மற்றவர்களை அவர்களுடைய பலவீனத்தோடு ஏற்று அன்பு செய்கிற பொழுதுதான் அந்த ஆன்மீக உணவு உங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே இதை உணர்ந்து இதை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்கிட ஆண்டவர் விரும்புகிற அந்த உருமாற்றத்தை நம்மில் உண்மையாகிட தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Amen.
அன்பிற்குரியவர்களே, வாழ்வு தரும் உணவு நானே என்ற இயேசு நமது தேவைகளை நிறைவு செய்யவும் நமது நோக்கங்களை புதுப்பித்து வழிநடத்தவும் என்றும் காத்திருக்கிறார். அவர் வழியாக தந்தை இறைவனை நோக்கி நமது மன்றாட்டுகளை இப்போது இறைவனது திருமுன் செலுத்துவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர் அனைவரும் உமது திருமகனின் திருக்கரங்களை எந்நாளும் பற்றி கொண்டு நடக்கவும், அவரது வழியில் எந்நாளும் இறைமக்களை வழிநடத்தவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, அறிந்தும் அறியாமலும் பல்வேறு குற்றங்கள் புரிந்து சிறைகளில் வாடுகின்ற அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நீர்தாமே அவர்களுக்கு இரக்கத்துடன் மன்னித்து அவர்கள் திருந்திய மனிதர்களாக வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் இறைவா, எவ்வித தவறும் செய்யாமல் விசாரணை கைதிகளாக மட்டுமே சிறைகளில் சிக்கி தவிக்கின்ற அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். பரிதாப நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து உமது கருணையின் கரங்களால் அவர்களை அரவணைத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் அரணான இறைவா, சிறைப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு நீரே ஆக்கமும் ஊக்கமும் தந்து தங்கள் பணியை ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் எந்நாளும் தடையின்றி செய்திட உமதருள் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட கருத்துக்காக வேண்டும். எங்கள் முதலும் முடிவுமான இறைவா, இப்போது நாங்கள் செலுத்திய இம்மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் நாங்கள் காண்கின்ற தடைகள், ஏமாற்றங்கள், வீண்பழிகள், நோய்கள் ஆகியவற்றுக்கு நடுவே நாங்கள் மீது உண்மையான நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழிமன்றாடுங்கள். ஆண்டவரே, திருவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறைநிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் நல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு என்றும் அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றியை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவர் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகள் அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் செய்தவர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ண நீரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் செய்தவர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை நோக்கி அவர்களை வென்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர்வளம் கனிய திருவிழமானீர் இவ்வாறு உடைய திருமகனின் திருவிடல் திரு ரத்தத்தால் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறார்கள். இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமா தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய புனித பிரான்சிஸ் சவேரியா மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை மூடு உறவாக்கும் இவ்வளி உலகுகள் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் இந்த திரு அவையை சிறப்பாக மொழியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி திருமுன்னிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறலிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடனோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே,
நிறைவேற்றும் என்று நாம் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி உமது திருவுளம் நிறைவேறுவது போல அனைவரும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தான். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செயல், உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செயல், உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செயல், எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய உடல் மன ஆன்ம பசியை போக்கி அவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் சுவைப்பதற்காக கல்வாரி மலையிலே தன்னுடைய உடலை உடைத்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்திய இறைவனின் செம்மறி. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருந்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருவயலாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களையும் மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 19வது ஞாயிறு. அன்பானவர்களே, மறைக்கல்வி நமது பங்கின் பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 9வது வகுப்பின் பிள்ளைகளுக்கு எல்லா சனிக்கிழமைகளிலும் மாலை 4:45 5:45 வரை நடைபெறுகின்றது. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் சிறுவர்களை இந்த மறைக்கல்வி கேட்டகிசம் கிளாஸஸ் இதற்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்று 10ஆம் வகுப்பின் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியானது இருக்கின்றது. சென்ற வாரம் சொன்னது போல காலை 9:30 திருப்பலி முடிந்தவுடனே இந்த மறைக்கல்வியானது இருக்கும். நமது பங்கில் மட்டும்தான் இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. நமது 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் நாம் கவனம் செலுத்தி இவர்களுக்கு மறைக்கல்வியை கற்றுத்தருகின்றோம். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த 10ஆம் வகுப்பின் பிள்ளைகளை ஆலயத்திற்கு இந்த மறைக்கல்வியை அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, இன்று சிறை பணி ஞாயிறை கொண்டாடுகின்றோம். நமது இந்த சிறையில் இருக்கும் நமது சகோதர சகோதரிகளுக்கு உதவுவது நமது கிறிஸ்தவ கடமையாக இருக்கின்றது. அவர்கள் சிறையில் இருக்கும்போது அவரது குடும்பத்தினரை யார் பார்த்துக்கொள்கின்றார்கள்? அவரது பிள்ளைகளுக்கு படிக்கும் அந்த உதவியை யார் தருகின்றார்கள்? எத்தனையோ தடவை சிறைக்கு சென்ற பிறகு அந்த குடும்பம் அழிந்து போய்விடுகின்றது. ஏனென்றால் தேவையான பண உதவி இல்லாத காரணத்தினால். பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இவர்கள் ஒன்றாக வந்து இவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டுகின்றார்கள். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. நமது ஜபம் நம்ம எல்லாம் ஜபிக்கிறோம், ஆனால் காசு இல்லைன்னா ஒரு மூட்டை அரிசி கூட வாங்குறதுக்கு ஆகிறதில்ல. அதனால நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் இந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்யும் ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அதனால் ஆலயத்திற்கு வெளியே அவர்கள் உங்கள் காணிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் தாராள மனதோடு அவர்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பாதவர்களை, இந்த வாரம் 15ஆம் தேதி அன்னை முன்னேற்றத்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். அதோடு இணைந்து நமது நாட்டின் 78வது சுதந்திர நாளை நாம் கொண்டாடுகின்றோம். அதனால் காலை 5:45 திருப்பலி முடிந்த உடனே, அதாவது இந்த 6:45 திருப்பலிக்கு முன்னதாக நமது நாட்டு கொடியை ஏற்றி நாம் நமது நாட்டின் பற்றை நாம் வெளிப்படுத்துவோம். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த நாள் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.
அது மட்டுமல்லாமல் இந்த நாளானது கடன் திருநாள், டே ஆஃப் ஆப்ளிகேஷன். கட்டாயமாக வரணும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நீங்கள் எப்படி வரீங்களோ அந்த நாள் கட்டாயமாக நீங்கள் அனைவரும் திருப்பலிக்கு வர வேண்டும். நீங்கள் திருப்பலிக்கு வரவில்லை என்றால் அது ஒரு பாவமாக இருக்கின்றது. அந்த பாவத்தில் நீங்கள் நன்மை வாங்கக்கூடாது. அதனால் நீங்கள் அனைவரும் இந்த 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி எல்லா திருப்பலிகளும் இருக்கும். 5:45 சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அதனால் நீங்கள் நேரத்தை ஒதுக்கின்னு இந்த திருப்பலிகளில் பங்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கர்நாடகா மைனாரிட்டி டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் ஸ்காலர்ஷிப் மற்றும் லோன், வெளிநாட்டில் படிப்பதற்காக லோன் வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதன் பற்றிய விவரங்களை நீங்கள் இந்த மைனாரிட்டி ஆஃபீஸில் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். லூர்து அன்னை ஆலயம் அல்சூரில் கூட்டு திருமணமானது ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த திருமணத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால், கலந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும் என்றால் பங்கு தந்தையை அணுக வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 42,630 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பங்கு தந்தையில் நமது பங்கில் குருக்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள். அதனால் ஆண்டவர் நமது ஜெபத்திற்கு செவிசாய்த்திருக்கின்றார். நமது பேராயர் ஒரு திருத்தொண்டரை நமது ஆலயத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். திருத்தொண்டர் ஜெரார், இயேசு சபைக்கு சேர்ந்த சகோதரர் நம்மோடு இருப்பார். இந்த ஒரு மாத காலத்தில் அவருக்கு அந்த குருபிஷேகமானது கிடைக்கின்றது. செப்டம்பர் மாதத்தில் அவருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவரது பணி சிறக்க பங்கு தந்தை சார்பாக, உங்கள் அனைவர் சார்பாக நாம் அவரை வாழ்த்துகின்றேன். இந்த திருப்பலி நமக்கு அழகாக நடத்தி தந்த அருள் தந்தை அருள் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி ஆசிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.